இந்த திருப்பூர் மாவட்டம் எப்பவுமே தொழிலாளர்கள் நிறைஞ்ச மாவட்டம், தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம், உழைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த திருப்பூர் மாவட்டம். தொழிலாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்படணும்னா இந்த திருப்பூர் மாவட்டத்துடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமையணும். சங்கை கூட்டத்தை உள்ள விட்டோம்னா இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சியை கெடுத்துருவாங்க. காங்கேயத்துல அண்ணன் மூப்பே சாமிநாதர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலையும், தாராபுரத்துல சகோதரி இந்திராணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிச்சு இந்த 2 தொகுதியோட வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செஞ்சு கொடுப்பீங்களா? கை சரியாயிட்டே இருக்கு. நன்றி. வலி பரவாயில்ல, உன்னை பார்த்தா சரியாயிடுச்சு. பாட்டு பாட போறியா? நான் பேச வேணாமா? என்ன பாட்டு பாட போற? நன்றி நன்றி நன்றி. அப்புறமா கை தட்டுங்க. உடல்பேட்டுக்கு நாம சட்டமன்ற உறுப்பினர் இல்லைனாலும் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த உரிமையோட உங்களை கேட்க வந்திருக்கிறேன். இந்த உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்க. என்ன செஞ்சிருக்கிறோம்? அரசு மருத்துவமனையில 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீவிர சிகிச்சை பிரிவு அமைச்சு கொடுத்திருக்கிறோம். பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டம் உருவாக்க காரணமான தலைவர்களுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஐடிஐ அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்திருக்கிறோம். பண்ணை கிணறு ஊராட்சியில கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கீங்க. பொள்ளாச்சியை தனி மாவட்டம் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. இது குறித்து உரிய பரிசீலனை செஞ்சு நம்முடைய முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. நம்முடைய சகோதரர் ஜெயக்குமார் அவர்களையும், மடத்துக்குளத்தில் அண்ணன் ஜெயராமகிருஷ்ணன் அவர்களையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? அந்த போட்டோ இல்ல. சரி, நான் பேசி முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி நிச்சயம் போட்டோ காட்டுறேன். நீங்க எல்லாம் எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க. வெற்றி நிச்சயமா? உடுமலைப்பேட்டை வெற்றி நிச்சயமா? ஜெயக்குமார் வெற்றி நிச்சயமா? வால்பாறை வெற்றி நிச்சயமா? திரு சுதாகர் வெற்றி நிச்சயமா? நம்முடைய பொள்ளாச்சி வேட்பாளர் நித்யானந்தா அவரு வெற்றி நிச்சயமா? சரி, 2021 நம்ம கொடுத்த வாக்குறுதி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பண்ணுவோம்னு சொன்ன பண்ணி கொடுத்தோமா? காலைல பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வந்தாங்கன்னா பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வந்த குழந்தைங்க காலேஜுக்கு போய் படிக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை 14 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. பாருங்க, இந்த போட்டோ நான் விருப்பம் இல்லாம காட்டுறேன். இந்த போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க கேட்டதுனால காட்டுறேன். சரியா? இப்படிதாம அவர் முதலமைச்சர் ஆனாரு. ஏற்கனவே நாம 10 தோல்வி கொடுத்துருக்கிறோம். இந்த தேர்தலோட 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டில் உட்காருறோம். செய்வோமா?